ஜெயிக்க போகிறீங்களா? ஜெயிக்க மாட்டோம். இந்த திமுகவை தோற்கடிக்க சக்தி வேல்முருகனுக்கும் இருக்குது, தடாரகிமுக்கும் இருக்குது. இன்னும் அங்கே எண்ணற்ற போராளிகள் தமிழ் தேசிய கண்டிப்பா இந்த கட்சிகள் இணையும் பொழுது திமுகவுக்கு ஒரு ரிவிட்டு இருக்கு. அதாவது ஏன்னு சொன்னால் நான் வேல்முருகன் மட்டும் இல்லை, அந்த கூட்டணியில் எண்ணற்ற போராளி குழுக்கள். என்னை பொறுத்தவரை என்னென்னா திமுகவை ஒழிக்கணும். அதுக்காக அதிமுக கூட்டணி வந்துடும், பாஜக வந்துடும், இந்த பூச்சாண்டிக்கு நான் பயப்படுறவன் இல்லை. எவனாவது வந்து போகணும். ஏன்னா திமுகவுடைய ஆணவம், குடும்ப அரசியல், ஒரு வியாபாரம் கூட வேறு யாருக்கும் விடாமல் நாங்களே பண்ணிக்கணும். அதே போல இந்த மதுக்கடைகள் அதிக அளவுல செயல்படுது. அதாவது பெண்கள்லாம் தாலி அறுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஆட்சியில. இதெல்லாம் பேச இப்ப அவங்க மாறிட்டாங்களா, நீங்க மாறிட்டீங்களா சார்? இங்க பாருங்க, அரசியல் நீங்க என்ன சொல்றீங்க? கூட்டணி இது அதாவது கூட்டணி கொள்கை கூட்டணின்றீங்க. கொள்கை கூட்டணி என்ன பண்ணோம்? நீங்க தேமுதிகவை சேர்க்கறதுக்கு முன்னாடி உங்க கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, முஸ்லீம் அமைப்பு எல்லாரும் உட்கார வச்சு இந்த மாதிரி தேமுதிக கட்சி கூட்டணிக்கு வரேன்னு சொல்றாங்க. சூழ்ச்சிகரமான அரசியலை முன்னெடுத்து இன்னைக்கு தமிழக அரசியலை ஒரு கார்பரேட் அரசியலை மாற்றி கொண்டு வருகின்ற திமுகவுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறோம். இதுதான் எங்களுடைய சிறுபான்மை மக்களாலும் தான் நான் தோற்கப்பட்டேன், நாம் தோற்கப்பட்டோம், இனி வருங்காலங்களில் நாம் அவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கை தான் இது, வேற ஒன்றும் இல்லை. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடாரகிம் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது சமீபத்தில இருந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய தமிழக வாழ்வுரிமை கட்சியில நீங்க இணைஞ்சிருக்கீங்க. ஸோ இந்த கட்சியில இணையறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, இணையறதுக்கான காரணம் என்னென்னா, தோழர் வேல்முருகன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு மேலே தமிழக அரசியலில் இருக்கார். பருவ வயதுலேருந்து அவர் அரசியல் செய்கிறார். தமிழ் தேசிய சித்தாந்தம் கொண்டவர். இன்றைக்கி பிரபாகரனுடைய புகைப்படம் யார் வச்சாலும் கவலை இல்லை. ஆனால் அன்றைக்கி பிரபாகரனுடைய படம் பாக்கெட்லேயோ இல்லை வீட்டில் வச்சுருந்தாலும் கைது பண்ணும் போது நான் வைப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு சுற்றின ஒரு தமிழன் சொன்னால் அது வேல்முருகன் தான் அந்த நேரத்தில். அப்படி பார்த்தீங்கன்னா அவருடைய பாரம்பரியம் நீண்ட நெடிய பாரம்பரியம். பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்து தனித்து களம் காணும்போது முதல் சட்டமன்ற வேட்பாளராக சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக போனதில் அவரும் ஒருத்தர். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறந்த ஒரு பற்றாளர். ஒரு பாமகவில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் ஒரு நல்ல பெயர் எடுத்தவர். அவர் திமுக 5 ஆண்டுகால ஆட்சியில் இருந்தார். திமுகவினுடைய குறைகளில் சட்டமன்றத்தில் இப்போ இன்றைக்கி மட்டும் பேசுகிறாருன்னா அவர் கூட நான் போக மாட்டேன். ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் இருந்தீங்க, இப்போ வெளியேறிட்டு நீங்கள் திமுக விமர்சனம் பண்ணுறீங்கன்னா நான் போக வேண்டியது சார். அவர் சட்டமன்ற உறுப்பினராக, அதுவும் உதயசூரியன் சின்னத்தில் நின்று சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது சட்டமன்றத்தில் நம்ம பார்த்துருக்கோம் பல விஷயங்களை. அதாவது ஒரு அமைச்சரிடம் தன்னுடைய தொகுதி மற்றும் தமிழக மக்கள் சார்பாக ஒரு கேள்வி எழுப்பும்போது சம்மந்தப்பட்ட அமைச்சர் பதில் சொல்லாமல் சபாநாயகர் சொல்லும்போது அமைச்சர்கிட்ட நான் கேள்வி கேட்குறேன், பதில் ஏன் சபாநாயகர் சொல்கிறாரு? அப்போ சபாநாயகர் தான் எல்லாத்துக்கும் அத்தாரிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு முதல்வருக்கு எதிராக கண்டன குரலை எழுப்பினார். அதே மாதிரி நான் எப்பெல்லாம் மக்கள் பிரச்சனையை எடுத்து நான் சட்டமன்றத்தில் பேச வரணும் அப்போல்லாம் சபாநாயகர் எனக்கு அனுமதி மறுக்கிறாரு. அப்போ இந்த அவை மக்களுக்கான அவையா அல்லது தனிநபர்களுக்கான அவையான்னு சொல்லி சட்டமன்றத்தில் பேசி, அப்போ அவருடைய அரசியல் நேர்மையா இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நீங்க இணைச்சிருக்கீங்க. ஆமாம், 100%. அப்போ அப்படி பேசினார். அதை தொடர்ந்து இப்போ கூட எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அவர் 2 சீட்டு கேட்டார். அண்ணன் கூட சொன்னார் 2 சீட்டு கேட்டார், கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு. அவர் 2 சீட்டு கேட்டுருந்தாருன்னா உண்மையிலே கொடுத்துட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? ஏன்னா அவர் கொடுக்கக்கூடிய சீட்டுகள் எம்எல்ஏக்கள் தான், சீட்டுன்னு பார்க்க முடியாது. எங்கே நின்னாலும் ஜெயிச்சுவார், இருக்கா இல்லைங்களா? ஆனால் திமுக காரர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் தனித்து போட்டிட்டா அவரால் ஜெயிக்க முடியும்னா அப்போ இந்த தேர்தல் அவர் நிற்க வேண்டியதானே, எதுக்காக அவசரப்படாதீங்க. தனித்து போட்டுட்டு ஜெயிக்க தான் முடியும். ஆனால் அவர் என்ன நினைக்கிறேன்னா, இந்த தமிழ் தேசிய அரசியலை தமிழ்நாடு முழுக்க, ஏன்னு சொன்னால் இந்த திராவிட கட்சிகள் திமுக அதிமுக 2 பேருமே சேர்ந்து நமக்கு ரிவிட் அடிச்சுட்டே வராங்க. நமக்கான மக்களுக்கான
மண்ணுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டு வருது. இங்கே வந்து நாம் தமிழர் கட்சி அதே போல் களம் காணுது. அதேமாரி நம்மளும் களம் காணணும். நாம் தமிழர் கட்சியை பொருளை களம் காணணும். தனித்து நின்று எப்படி அவங்களுடைய ஒரு பிற்காலத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி கூட இணைந்து கூட நம்ம வந்து ஒரு பொது அரசியலை கொண்டு போவோம் அப்படின்ற எண்ணம் கூட இருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து களம் கண்டார். ஆனால் எப்படி திமுக வந்து உருவாக்குதுன்னு சொன்னால், அவர் 2 சீட்டு கேட்டார், கொடுத்துட்டு இருந்தால் அவர் கம்முன்னு இருப்பார். 2 சீட்டு கொடுக்கல, அவர் சீட்டே கேட்கல. அவர் கேட்டது என்ன, 10 அம்ச கோரிக்கைகள், வன்னியர்களுக்கு 10% இடஒதுக்கீடு உட்பட ஒரு 10 கோரிக்கைகளை, ஈழ மக்கள் இங்கே அகதிகளாக இருக்காங்க, அந்த அகதிகளுக்கு உண்டான நிவாரணம் வழங்கும், இது போல் 10 கோரிக்கைகள் வச்சு தான் அந்த கோரிக்கையை தான் கேட்டார். அதை கடந்த தேர்தலில் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க கிட்ட நடைமுறைப்படுத்தலை. இந்த தேர்தலில் வந்து நீங்கள் வாக்குறுதி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் தேர்தல் அறிக்கையில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டார். அவங்க அதுக்கப்புறம் அவங்க அடிக்கவே இல்லை திமுக. அதன் பிறகு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயம் எங்கிட்டே சொல்கிறாரு, வேல்முருகனே சொல்கிறார், நான் இதேமாரி கொடுத்துருக்கேன் தோழர், இவனுங்க அந்த மூஞ்சை பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்குது, நிச்சயம் கூப்பிட மாட்டானுங்க, அப்போ நான் தனி களம் காண போகிறேன். இப்போ இல்லை, இது ஒரு 2 மாதத்துக்கு அந்த தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறாரு, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அதேமாரி வந்து திமுக வந்து கழட்டி விட்டுருந்தா இப்போ தனியாக களம் காண்றாரு. இப்போ தனியாக களம் காண்றாருன்னா இப்போ அண்ணன் கூட நக்கல் அடித்தார் புலம்புற, ஜெயிக்க போகிறீங்களா? ஜெயிக்க மாட்டோம். நான் திமுகவை தோற்கடிக்க சக்தி வேல்முருகனுக்கும் இருக்குது, தடா ரஹீமுக்கும் இருக்குது. இன்னும் அங்கே எண்ணற்ற போராளிகள் தமிழ் தேசிய இந்த கட்சிகள் இணையும் பொழுது திமுகவுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதாவது ஏன்னு சொன்னால், நானும் வேல்முருகன் மட்டும் இல்லை, அந்த கூட்டணியில் எண்ணற்ற போராளி குழுக்கள் வந்து கூட்டணியில் இணைஞ்சிருக்கோம். 50க்கும் மேற்பட்ட இவங்க நினைக்கிற மாரி வந்து கார்ப்பரேட் கம்பெனிகளில் மக்களுக்காக மண்ணுக்காக வேலை செய்யக்கூடிய மக்கள் தான் அவர் கூட இருக்காங்க, இணைஞ்சிருக்காங்க போது நிச்சயம் வந்து திமுகவுக்கு ஒரு லிமிட் இருக்குது. இதுதான் என்னுடைய பார்வை. உங்களுக்கு எத்தனை தொகுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க சார்? 10 தொகுதி நான் வந்து நிற்க போகிறேன். 15 தொகுதி கேட்டேன், 10 தொகுதி வந்து, ஏன்னா நம்மளால் செலவு பண்ண முடியாது இல்லையா? குறைஞ்சி ஒவ்வொரு தொகுதிக்கு நம்ம என்ன திமுகவா பல லட்சம் கோடி ஊழல் பண்ணி வச்சுட்டு உள்நாடு வெளிநாடு முதலீடு பண்ணிட்டு தேர்தல் நேரத்தில் ஒரு உங்களை கேட்டா உங்களுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. திமுக பல லட்சம் கோடியை ஊழல் பண்ணி தேர்தல் நேரத்தில் இறக்குமதி செஞ்சு ஒரு 5000 கோடி செலவு பண்ணுறது எங்களால் முடியுமா? நாங்கள் ஏதோ 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி துண்டு பிரசுரங்கள் போட்டு நாங்கள் அந்த தொகுதி மக்களுக்கு கொடுக்குறது தான் சொல்கிறேன். அதுவே என்னால் முடியலன்னும் போது அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 10 தொகுதி தான் நான் நிற்கிறேன். 15 தொகுதி கூட இப்போ இருக்கிற நிலைமை கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளால பணம் இல்லை, அதனால ஒரு 10 தொகுதி நின்று. சென்னை பகுதி அந்த மாதிரியான தொகுதிகள் கேட்டிருக்கீங்களா? இல்லைன்னா இல்லை, பரவலாக தான் நான் கேட்டிருக்கேன். நெல்லை மாவட்டம், மதுரை, இப்படி பரவலாக தஞ்சாவூர், இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு தொகுதி தான். சென்னையில் மட்டும் வட சென்னை 1, தென் சென்னை 1 கேட்டிருக்கேன், அவ்வளோதான். நம்மளால் என்ன பலம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கேட்டிருக்கோம். அவரும் வந்து சரி நில்லுங்க அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்துருக்காரு. என்னை பொறுத்தவரை என்னென்னா, திமுகவை ஒழிக்கணும், அதுக்காக வந்து அதிமுக கூட்டணி வந்துடும், பாஜக வந்துடும், இந்த பூச்சாண்டிக்கு நான் பயப்படுறவன் இல்லை. எவனாவது வந்து போகட்டும். ஏன்னா திமுகவுடைய ஆணவம், குடும்ப அரசியல், ஒரு வியாபாரம் கூட வேறு யாருக்கும் விடாமல் நாங்களே பண்ணிக்கணும், எல்லா லாபத்தையும் நாங்களே சம்பாதிச்சிக்கணும். ஆனால் தேர்தல் வந்தால் மட்டும் பாஜக பாசிசம், பாயாசம், மண்ணாங்கட்டி, மயிரின்னு சொல்லி காட்டி பாஜக உள்ள வந்தா நாசமா போயிடும் தமிழ்நாடு அப்படின்னா, இந்த பாஜகவை கொண்டு வந்து நீங்க தானே, திமுக தானே முதல்ல தப்பு பண்ணிட்டோம், இனிமே வந்து அப்போ புத்தி இல்லையா? அப்போ புத்தி இல்லை உங்களுக்கு. சரி, இப்போ புத்தி வந்துச்சு இல்லையா? அப்போ நீங்கள் மத்திய அரசுக்கு எதிராக என்ன எதிர்த்து போராட்டி இருக்கீங்க? இப்போ ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல் வந்து பாராளுமன்றத்தில் தனி மனிதனாக இருந்து கத்துன்னு கத்துறாங்க. யார்? ராகுல் காந்தி. அவனுக்கு ஆதரவாக ஒரு குரல் கொடுத்தார முதல்வர். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல் விஷயமா பிரதமர் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடணும்னு சொல்லியிருக்காரா? பாஜக வெளியிடணும்னு சொல்லியிருக்காரா? சொன்னால் ரிவிட்டு வச்சுருவாங்க. ஏன்னா இவங்க அடித்து வச்சிருக்க ஊழல் அவ்வளோ, அமலாக்கத்துறை உடனே வந்துடுவாங்க பயம். அப்போ இவங்க அடித்து வச்சிருக்க பணத்தை காப்பாற்றுறதுக்காக திமுக பாஜக கிட்ட சமரசமாக செயல்பட்டு இருக்காங்க. இது பெரும்பாலான மக்களுக்கு தெரியாமல் தான் நாம் திமுக எதிர்த்தா நம்ம ஏதோ பிஜேபி பிடிஎம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்க. இது அயோக்கியத்தின் உச்சமாக தான் நீங்கள் பார்க்கணும். சார், இப்போ வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில இவர் இணைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சிறிய கட்சிகள்லாம் இணைஞ்சு திமுகவுக்கு கண்டிப்பா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏமா நினப்பு தானமா பொழப்பு கெடுக்குது. நாங்கள் சொல்லிட்டோம் திமுகவை ஜெயிப்பேன்னு சொல்லல, திமுக ஒழிப்பேன்னு சொல்லியிருக்கோம். அதாவது நினப்பு தான் பொழப்பு கெடுக்குது. அது மாதிரி இவங்களுடைய நினப்பு என்னன்னா, நம்ம அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெற்றி வாய்ப்பை நம்ம தட்டி பறித்து எடப்பாடி கையில் கொடுத்துடலான்னு நினைக்கிறாங்க.
அந்த எடப்பாடி யார் கூட கூட்டணியில் இருக்காருங்கிறத சிந்திச்சு அதுதான் நான் சொல்றேன். எடப்பாடி கிட்ட கொடுக்குறோமா இல்லை விஜயை வெற்றி பெற்று போறோம்னா எவனாவது பற்று பெற்று போட்டோம், அது எங்களுக்கு கவலை இல்லை. இங்க பாருங்க, எங்களை பொறுத்தவரையிலையும் அதாவது எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு முகமூடியும் ஆளுங்கட்சியா இருக்கும்போது இன்னொரு முகமூடியா செயல்பட்டு சூழ்ச்சிகரமான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய திமுக ஒழிக்கிறோம். இதுதான் என்னுடைய திட்டம், வேற எதுவும் இல்லை. அரச பயங்கரவாதத்தை ஏவுவது யாரு? அதிமுக திமுகவா? திமுக தானே. எவெல்லாம் வந்து திமுகவுக்கு எதிராக செயல்படுறான் அவனுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறது, வழக்கு போடுறது, அந்த இதுவை முடக்குது. சவுக்கு சங்கரெல்லாம் என்ன பண்ணீங்க நீங்கள்? சவுக்கு சங்கர் அவன் பேசுறது 1000 பொய்யா இருக்கட்டும், வேணாம்னு சொல்ல. நீங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளுங்க. அதை விட்டு கைது பண்ணுறது, கையை உடைக்கிறது, அவனுடைய நிறுவனத்தை அடித்து உடைக்கிறது, கேமராவை திருடிட்டு போகிறது. திருடிட்டு போன கேமராலாம் எங்கே போகுது? ரெட் ஜெயின் மூவிஸுக்கு சினிமா படம் எடுக்க போதா? எத்தனை கேமராக்கள் இது இல்லை? ரெட்பீஸ் ஜெரால்டு இன்னைக்கு வந்து டிவிக்கு ஆதரவாக பேசுகிறாரு. என்ன காரணம்? அந்த ஆளுக்கு டிவிக்கு போகிறதுக்கு ஆசையே இல்லை. இருந்தாலும் இங்கே இருந்தால் நம்ம திமுக விட மாட்டான், நம்மளை கைது பண்ணி நம்மளை முடைக்கிடுவான்னு பயந்துட்டு தான் அவர் போய் டிவிக்கில் சேர்ந்தார். டிவிக்கில் போய் சேர்ந்து தானே உங்களுக்கு இந்த அளவுக்கு ரிவிட்டாக பேசிட்டு வர்றாரு. அப்போ நீங்கள் தானே அந்த எதிரியை உருவாக்கிட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன், தவறுகள் இப்போது இதே நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தீங்கன்னா ஊடகங்களுக்கு எதிராக அரசு வந்து அரச பயங்கரவாதத்தை ஏவுகின்றது, இது ஜனநாயகத்துக்கு இது எல்லாத்தையும் பேசுவாங்க மற்ற மயிருன்னு. ஆளுங்கட்சியை மாறினோடனே இவனுங்க எல்லாம் சைலண்ட் மூடில் இருப்பானுங்க, அவன் பாட்டுக்கு அந்த நடவடிக்கை எடுப்பான். சொல்லுங்க சார், இதை பற்றி உங்களோட கருத்து சார்? ஏமா அவருக்கு டைம் பாஸுமா, அவருக்கு டைம் பாஸ். எது டைம் பாஸ்? அதனால இல்லை எதுக்கு டைம் பாஸ்? எனக்கு இப்போ வந்து வேல்முருகன் கூட போய் சேர்ந்து இல்லை, நாங்கள் வேலுமுருகன் கூட சேர்ந்துருக்கோம். நீங்கள் என்ன பண்ணோம்? சரி நீங்கள் செய்யுங்க. அதை விட்டு நாங்கள் வந்து அதிமுக ஜெயிக்கணும், பாஜக வரணுன்றதுக்காக நாங்கள் கஷ்டப்படுறோம். இல்லை இது அதுதான் உண்மை. இவங்க வந்து எங்க எல்லாம் வந்து யாருக்கிட்ட எல்லாம் வந்து என்ன கையை நீட்டினாங்க. போனாட்டி இதே மாதிரி கமலஹாசனை சொன்னாங்க 5000 கோடி வாங்கிட்டாரு. ஏமா யார்? பிஜேபி கிட்ட. திமுக தோக்கடிக்கணும்னு. சார் சும்மா இருங்க, ரொம்ப ஓவரா கொலிக்காதீங்க. அப்ப அன்னைக்கு கமலஹாசன் உங்களுக்கு பிஜேபி பிடிஎம்மா இருந்தான், இன்னைக்கு உத்தமன் ஆயிட்டானா? அது உத்தமன் ஆயிட்டானா? ஏன் இருக்கக்கூடாதா? ஒரு தப்பு பண்ண நான் இப்ப நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, அடுத்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் நானும் சொல்றேன். தேமுதிக பெருமன இது விஜயகாந்த் பெருமலதா என்ன சொல்லிட்டு இருந்தது, இவங்களுடைய இளவரசன் யாரு? இளவரசர் உதயநிதி சொன்னார், சனாதனத்துக்கு எதிராக பேசும்போது சனாதனத்துக்கு எதிராக பேசினால் கடும் விளைவுகளை திமுக சந்திக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு அவங்கள கூட்டி வச்சு இருக்காங்க. அப்போ அவங்க சனாதன கொள்கையை விட்டாங்களா தேமுதிக? அல்லது என்ஐஏக்கு எதிராக வந்து அவங்க பேசுனாங்க, சிஏக்கு ஆதரவாக பேசுனாங்க, என்ஐஏக்கு ஆதரவாக பேசுனாங்க, நீட்டுக்கு கூட ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள எடுத்து நீங்கள் சேர்த்துட்டீங்களா? நீங்கள் அப்படி மாறிட்டீங்களா இல்லை அவங்க மாறி? அதே போல இந்த மதுக்கடைகள் வந்து அதிக அளவில் செயல்படுது, அந்த அதாவது பெண்கள்லாம் தாலி அறுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த இதெல்லாம் பேச. இப்போ அவங்க மாறிட்டாங்களா இல்லை நீங்கள் மாறிட்டீங்களா? சார் இங்க பாருங்க, அரசியல் நீங்க என்ன சொல்றீங்க? கூட்டணி இது அதாவது கூட்டணி கொள்கை கூட்டணின்றீங்க. கொள்கை கூட்டணி என்ன பண்ணோம்? நீங்கள் தேமுதிகவை சேர்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தை, முஸ்லீம் அமைப்பு எல்லாரும் உட்கார வச்சு இந்த மாதிரி தேமுதிக எங்கள் கட்சி கூட்டணிக்கு வரேன்னு சொல்கிறாங்க. அவங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே நீட்டுக்கு ஆதரிச்சிருக்காங்க, சிஏ சட்டத்துக்கு ஆதரிச்சிருக்காங்க, சனாதனத்துக்கு ஆதரிச்சிருக்காங்க. அதனால் நம்ம கூட்டணிக்கு வந்தாங்கன்னா அது ஒத்து வருமா? அப்படி இதுதானே கொள்கை கூட்டணி வந்து தலைவர்கள் உட்காந்து பேசி முடிவு பண்ணி தான் அவங்கள சேர்க்கணும். நீங்கள் யாராவது முடிவு பண்ணிங்களா? எதுவுமே இல்லை. பெரிய மனப்பான்மையோட ஆணவம், அகங்காரம். நாங்கள் தேமுதிக செப்போம், எவனோன்னு செப்போம், நீ இருந்தால் இரு, இல்லைன்னா போ. அப்போ தான் என்ன பண்ணுற, வேல்முருகன் போடா அப்படின்ட்டு வந்துட்டு இருக்காரு. உனக்கு அடிமையாகிறதுக்கு ஒரு சில கட்சிகள் இருப்பாங்க, நான்லாம் அடிமையாக மாட்டேன் போயா அப்படின்னு வந்துடுறாங்க. உடனே அவங்க வந்து அதிமுக பாஜகவுக்கு ஆதரவாக தான் அவர் வெளியே வந்தார், அவருக்கு ஆதரவாக நம்ம செயல்படுறோம். இதெல்லாம் எந்த விதமான மனநிலைன்றார் ஐயா? நாங்கள் சொன்னால் எந்த மாதிரி உள்ள நிலைங்கிறீங்க? நீங்கள் பரவாயில்ல, தேர்தலில் நில்லுங்க, எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் வெற்றி வாகை சூடுங்க, அதுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆனால் ஒரு விஷயம், பாவம் யாராவது இந்த டெபாசிட் கூட கிடைக்காம போயிருமே, அப்போ என்ன? டெபாசிட் வாங்கணுன்ற எண்ணமே இல்லையா? அதான் எங்களுக்கு டெபாசிட் வாங்கணும், இவர் சொல்கிற மாதிரி வெற்றி பெறணும், அந்த எண்ணம் கூட இல்லை. சூழ்ச்சிகரமான அரசியலை முன்னெடுத்து இன்னைக்கு வந்து தமிழக அரசியலை வந்து ஒரு கார்பரேட் அரசியலை மாற்றி கொண்டு வருகின்ற திமுகவுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். இதுதான் எங்களுடைய திட்டம். பெரிய கட்சிகளுக்கு கண்டிப்பா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும், பாதிப்பை ஏற்படுத்தணும். திமுகவுக்கு ஒரு பாடத்தை ஏற்படுத்தணும். அந்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய உணர்வாளர்களும்
ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களாலும் தான் நான் தோற்கப்பட்டேன், நாம் தோற்கப்பட்டோம், இனி வருங்காலங்களில் நாம் அவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கை தான் இது, வேற ஒன்றும் இல்லை. பாஜக நினைப்பான் திமுக அழிக்கணும், நாங்கள் திமுக அழிக்கணும்னு நினைக்க மாட்டோம், திமுக தோற்கடிக்கப்படணும்னு நினைக்கிறோம். எதிர்கட்சியாக இருந்தேன்னா ஆமாம், எதிர்கட்சியாக இருந்தேன்னா மக்கள் பணி செய்வாங்க, ஆளுங்கட்சியாக மாறினோடனே மக்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. அப்போ மக்களுக்கு ஆதரவாக செயல்படுறது தான் நான் விரும்புவேன், அதை தான் வேல்முருகனும் விரும்புவேன். இவங்க எதிர்கட்சியாக இருந்தால் தோழர், இவங்க நமக்கு ஆதரவாக பல போராட்டங்களில் மக்கள் போராட்டங்களில் நம்ம கூட நிற்பானுங்க. இவனுங்க ஆளுங்கட்சியாக மாறிட்டாங்கன்னா நம்ம அந்த மக்கள் போராட்டம் நடத்தும் போது இவங்க நமக்கு எதிராக அரச பயங்கரவாதத்தை ஏவுவாங்க. அப்போ இவங்களுக்கு நமக்கு ஆதரவாக திருப்பணும்னா ஒரே வழி இவங்க தோற்கடிப்பு பண்ணணும். இதுதான் வேல்முருகனுடைய திட்டம். ஐயா நீங்கள் 1000 திட்டம் போடுங்க ஐயா, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. எங்களுக்கு மக்கள் வாக்களித்தா நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம். மக்கள் வாக்களிக்கலையா எதிர்கட்சி, அதுக்கும் வாக்களிக்கலையா நாங்கள் அடுத்த தேர்தலுக்கு நாங்கள் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐயோ எங்களுக்கு போயிடுச்சு, நமக்கு வேல்முருகன் போயிட்டாரு, தடா ரஹீம் போயிட்டாரு, இவங்க 2 பேரும் எப்படி நீங்கள் அழுவ போகிறீங்க? 8-10 தலைமுறைக்கு உண்டான சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டில் மட்டுமா முதலீடு பண்ணியிருக்கீங்க? எல்லா மாநிலத்திலும் முதலீடு பண்ணியிருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக. திமுக தலைவர்கள் பாருங்க, இப்போ எங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டே இவர் தான். இல்ல இப்போ உதாரணத்துக்கு ஒரு அமைச்சரோ, ஒரு எம்எல்ஏ, இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ, திமுக தலைவரோ, இல்லை திமுக வண்டி பிழைக்கக்கூடிய எவனோ தமிழ்நாட்டில் ஒரு இடம் வாங்கினா, யார் வாங்கினா, இவன் வாங்கினா, அப்போ தெரிஞ்சிடுமா இல்லையா? கண்டிப்பா தெரிஞ்சிடும். எந்த பகுதியில் வாங்கினாலும் தெரிஞ்சிடும். அது எப்படியாவது அந்த வெளியே வந்துடும் அந்த விஷயம். அப்போ இவங்க என்ன பண்ணுறதுன்னா மற்ற மாநிலங்களை போய் வாங்குறாங்க. தமிழ்நாட்டை விட்டு மற்ற மாநிலங்கள் போய் இவங்க சொத்து வாங்குறது, மற்ற மாநிலங்கள் போய் முதலீடு பண்ணுறது. இங்கே தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்தி தெரியாது போடான்னு போடுவாங்க. இந்தி தெரிகிற மாநிலத்தில் தான் இவங்க முதலீடே பண்ணுவாங்க. துபாயில் போய் முதலீடு பண்ணுவாங்க. அங்கே சில புரோக்கர்கள் வச்சுருக்காங்க, துபாய் உட்பட எல்லாமா. துபாயில் வந்து சில புரோக்கர்கள் வச்சிருக்காங்க. ஏன்னா இவர் தான் இல்லை, அந்த புரோக்கர்கள் மூலியமா தான் இவங்க முதலீடா பண்றது. இவர் சிஐடிமா? சிஐடி இல்லை, நான் யதார்த்தத்தை சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு கூட முதல்வர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணாரா இல்லையா? அந்த வேட்புமனுல அண்ணனே சிரிப்பாரு. இந்த மொத்தமே 9 கோடி தான் நம்புற மாதிரியா இருக்கு. சொல்லு, ஒரு 5000 கோடி ஒரு தேர்தலுக்கு செலவு பண்றவன் அவனுடைய சொந்த காசு வந்து 9 கோடி தான் இருக்குன்னு சொல்ல நம்ப முடியுமா? காரு கூட சொந்தமா இல்லையா? வாங்கி கொடுங்க ஒரு நல்ல கார். அதான் நல்ல கார் தான் வாங்கி கொடுத்துருக்காருல. அவர் யூஸ் பண்ற காரோட விலை 3 கோடி. 3 கோடின்னா என்ன, 30 கோடின்னா என்னம்மா? அது அவருடைய பேரை வாங்கி கொடுத்துருக்காரு. உனக்கு என்ன வலிக்குது? வலிக்கல, நானே சொல்றேன் குறைஞ்சபட்சம். நானே சொல்றேன் குறைஞ்சபட்சம் தொழில் பண்றான், விவரங்களை வெளிப்படையா இருக்கணுமா இல்லையா? ஏங்க இது வெளிப்படை இல்லைன்னா கேஸ் போடுங்க, வழக்கு போடுங்க. இந்த மாதிரி அதான் சொல்றேன், தமிழ்நாட்டுல முதலீடு பண்ணி வச்சிருக்கிறது இவ்வளவுதான். ஆனா வேற மாநிலங்கள்ல, வெளிநாடுகள்ல எங்க அந்த சொத்தெல்லாம் இல்லைன்னா ஒரு ஆளும் கட்சியை எதிர்கட்சியா தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேல இருந்ததுன்னா அந்த கட்சியை நீங்க எப்படி வழி நடத்த முடியும்? உங்ககிட்ட ஏது காசு? அப்போ இது யாரை ஏமாத்துறதுன்ற நான் இது நம்புற மாதிரி இருக்கா? விஜய் கூட இருக்கான். அவன் பாருங்க திடீர்னு 530 கோடி தான் சொத்து இருக்குன்றாங்க. அவனுடைய ஆள் என்னன்னா ஆதவர்ஜுனாவும் இன்னும் சில பேர் எங்களுடைய தலைவன் வருஷத்துக்கு 1000 கோடி விட்டுட்டு அரசியலுக்கு வந்தாருன்றான். அப்போ அவர் 40 வருஷமா சினிமா, ஒரு 30 வருஷம் சினிமாவில் இருந்தார். 30 வருஷமா சினிமாவில் இருந்து 500 கோடி தான் அவர்கிட்ட இருக்கா. அப்போ எவ்வளோ பித்தலாட்டம் இருக்கு. அப்போ விஜய்க்கும் திமுகவுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? ரெண்டும் ஒரே மாதிரி சரக்கு. புரிதவங்க. ஏன்னா அவன் வந்து எங்களுடைய விஜய் அவர்கள் சமீபத்துல தானே நிறைய கோடிகள்ல பணம் வாங்க ஆரம்பிச்சாரு படம் நடிக்கிறதுக்காக. அதுக்கு முன்னாடி எல்லாம் குறைந்த அளவுல. அதுதான் நான் சொல்றேன், நான் சொல்லல, உங்க தொண்டர்கள் தான் சொல்றாங்க. எங்க தலைவர் வந்து வருஷத்துக்கு 1000 கோடி சம்பாதிக்கிறவர். குறைஞ்சி 5 வருஷமா சம்பாதிச்சிருப்பாரா இல்லையா? 5 வருஷம் சம்பாதிச்சா 5000 கோடி வந்திருக்குமா இல்லையா? நீங்க சொன்ன கணக்கு பார்த்தா. ஆனா அவர் 200 கோடி தான் கணக்கு காமிக்கிறாரு. அப்ப மீதியெல்லாம் பிளாக்ல இருக்கா? கேள்வி வருதா இல்லையா? அப்போ விஜய்க்கும் முதல்வர் பாருங்க மொத்தமே 4 கோடி 9 கோடிக்குள்ளதான் மனைவிக்கு அவருக்கு அசைய சொத்து எல்லாம் 9 கோடிக்குள்ளதான் இருக்கான். நம்புற மாதிரி இருக்காது.
ஏங்க யாருக்கா முழு பூசணிக்காய் சோத்தல் மறைக்கிற சொல்லுவாங்க பழமொழி சார் அது மட்டும் இல்லாம இந்த ரெட் ஜெயின் மூலயமா சம்பளம் கொடுக்குற விஜய்க்கு அவ்வளவு சொத்து இருக்கும்போது அந்த சம்பளத்தை கொடுக்குற உங்ககிட்ட வெறும் 9 கோடி தான் இருக்கான்னு அது ரெட் ஜாயின் மூவிஸ் இதுல காட்ட முடியாது. இது அதுல அவர் பார்ட்னர் இல்ல. ரெட் ஜாயின் மூவிஸ் அது அவருடைய மருமகனும் மகனும் வச்சு பண்றாங்க. அதாவது அவங்க மகனுக்கு இவரு தானே காசு கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் இவர் கொடுத்தாரு வச்சாருங்கிறதெல்லாம் அவங்க கணக்குல இருந்து அப்ப கொடுத்துருப்பாங்க ஆரம்ப காலகட்டங்கள்ல. அதுக்கப்புறம் இவங்களுக்கு யாரும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பெருகிருச்சு. ஆகையினால நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தொழில் பண்ணி சம்பாதிக்கிறத பெங்களூர்ல மட்டும் 2 லட்சம் கோடிக்கு முதலீடு பண்ணிருக்கீங்க. அது சன் டிவிங்க, நாங்க இல்லைங்க. சன் டிவியா? திமுகவை சொல்றேன். திமுக ஒரே குடும்பம் தானே. வேற அது நான் சொல்றேன். திமுகவுக்கு கர்நாடகால எங்களுக்கு எந்த சொத்தும் ஒரே ஒரு வீடு தான் இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றது, அந்த வீடு கூட இவங்க அங்க இருந்தாங்க. யாரு இவருடைய பொண்ணு இருக்காங்களே, அது முரசொலி இவர் செல்வத்தோட ஒய்ஃபு செல்வமும் பெங்களூர்ல தான் இருந்தாங்க. கலைஞரை சில நேரங்கள்ல அங்க போனா தான் ரெஸ்ட் எடுப்பாங்க. இப்போ அவர் தவறுனதுக்கு அப்புறமா இங்கே 10 நாள் இருக்குது, அங்கே ஒரு 20 நாள் இருக்குது. இப்படிமா அவங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால அவங்க தான் அங்கே இருக்க சன் டிவி நெட்வொர்க்கை அவர் தான் செல்வம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஸோ ஆகையினால அது அவர் செல்வம் யார்? இவங்க அண்ணன் பசங்க தான் சன் குழுமம் முரசொலி மாறனுடைய ஃபேமிலி. இவர் செல்வத்துக்கு அண்ணன் குடும்பம். ஸோ அதனால அவங்க ஒன்றும் பண்ண இருக்காங்க. இது நீங்க பேசுறது எனக்கு புரியல. எனக்கு நீங்க ஏதோ குடும்பத்துல யாரு செல்வம் யாரு மாறன் தேவையில்லாது. என்ன தேவையில்லாத செல்வம் அவங்க ஒரே குடும்பங்க, அவங்க குடும்பத்தினுடைய சொத்து. அது உலகத்துக்கே தெரிஞ்சது. எல்லாம் மக்கள் காசை கொள்ளடிச்சவங்க தான். யாரும் யோகின்னு இல்லை, புரியுதுங்களா? மக்கள் காசை கொள்ளடிச்சு முதலீடு பண்ணி இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸுக்கு ஏதோ தொழிலதிபர்கள் மாதிரி காட்டுறாங்க. உண்மை அப்படி இல்லை. உதாரணத்துக்கு சொல்றேன். அதனால இவர் சொல்றாரு பாருங்க. அப்ப எப்படித்தான் தொழில் அதிபர்கள்ங்கிறது எப்படித்தான் உருவாவாங்க? அவங்க சின்ன சின்ன தொழில் பண்ணி அந்த தொழில லாபம் தொழில் பண்ண எடுத்த டிவி நிறுவனம் ஓபன் பண்றதெல்லாம் சாதாரணமானதான். சன் டிவி முதல் தமிழ்நாட்டில் சன் டிவி உருவாக்கும் போது ஒரு கோடி இருந்தா போதுங்க. அப்ப சன் டிவி ஆரம்பிச்சு எப்படி சொல்றாரு பாருங்க. இதுதான் திமுக. இவ்வளோ கோடிகளை நீங்கள் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 லட்சம் கோடி அவங்க வச்சிருப்பாங்க. ஆனால் அவர் கணக்கு காட்டுறது 9 கோடி தான் இருக்கா மொத்தம். நம்ம அதுக்கு மேல இருந்தா எடுத்துக்கோங்கய்யா, அரசு எடுத்துக்கோட்டீங்க. நீங்க அரசு எங்கிருந்து எடுக்கும்? துபாயில இருந்து தமிழக அரசுக்கு எப்படி கணக்கு? அப்புறம் எங்க இருந்தா துபாயில நீங்க கொண்டு போய் முதலீடு பண்றீங்க, கொட்டுறீங்க. ஆமா, துபாயில கொட்டுறோம். நீங்க தான் ஏன்னா உங்க கவர்மெண்ட் தானேங்க, துபாய் கவர்மெண்ட். கேளுங்க என்னங்க அவர் எவ்வளவு முதலீடு 50 கோடிக்கு ஒரு நடிகைக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கு. லூசு கழுது. அங்கே இண்டிவிஜுவல் வீடே கிடையாது, எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டு. மிஞ்சி போனால் 1 கோடி 2 கோடி தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டை. 50 கோடிக்கு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு பேசுகிறாளுங்க. ஏங்க வாய் நாக்கு எதை வேணாலும் பேசலாமா? நீங்க ஏன் இவ்வளவு திமுக முட்டு கொடுக்குறீங்க? நாங்க முட்டு கொடு, உண்மையே பேசுங்க. நான் என்ன சொல்றேன், என்ன நான் திமுக கைகூலி வாங்கிட்டா பேசுறேன்? அதான் அதுவும் வாங்குறது இல்லை நீங்க. அப்புறம் என்னத்துக்கு? நான் உண்மையை சொல்றேன். நான் அவ்வளவுதான் சார். இதுதான் அவங்க உழைச்சு சம்பாதிக்கிறாங்க. திமுக என்ன செய்யுதோ அதை மாத்தி பேசுறது உண்மையா? என்ன மாத்தி பேசுறேன் நானு? என்னத்த மாத்தி பேசுறேன்? நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நீங்க நேர்மையானவங்க, என்னுடைய பார்வைக்கு ஓரளவுக்கு நேர்மையானவங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. மொத்தமும் 9 கோடி தாங்க அவர்கிட்ட இருக்கு. வேற காசு பாருங்க. அந்த கணக்கு வழக்கெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அது 9 கோடி இருக்கா இல்ல 10 அவங்க கொடுத்தது. அதுக்கு தவறா இருந்தா நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கலாம், தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கலாம். அந்த தேர்தல் கமிஷன் பப்ளிக்கா தான் இருக்குது. அதுல நீங்க பெட்டிஷன் போடுங்க. இது 9 கோடிங்கிறது தப்பு, இவருடைய இதை நீங்க ஆய்வு பண்ணி தான் நீங்க கொடுக்கணும். நீங்க என்ன திருட்டு கணக்கு எழுதி வச்சிருக்கீங்க உங்க ஆடிட்டருக்கு தான் தெரியும், எனக்கு என்ன தெரியும். அப்புறம் என்ன மஸ்ஸுக்கு பேசுறீங்க? அதை மஸ்ஸத்துக்கு ஏன் பேசுறேன்னா, முதலீடு எவ்வளவு பண்ணிருக்கீங்கன்றது உலகம் அறிஞ்ச விஷயம் இல்லையா? நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? மாசத்துக்கு 500 கோடி ரூபாய் பாஜகவுக்கு லஞ்சமாவே தராங்க, கப்பம் கட்டுறாங்க மாசம். யார் சொன்னா? இப்ப நீங்க வெட்டிய வம்பலுக்கு 500 கோடி ரூபாய் கப்பம் கொடுக்குறாங்க மாசம். புரியுதுங்களா? பாஜகவுக்கு திமுக
அப்ப இந்த காசு வந்து எங்கேருந்து வந்தது? ஆமா. ஊழல் பண்ண காசு தானே. இதெல்லாம் எவ்வளோ பெரிய பொய் இப்போ. பொய்யெல்லாம் இல்ல, உண்மையை சொல்றேன் நான். யார் சொன்னா? நான் பொய் 500 சொல்றேன். கோடியே லஞ்சம் கொடுக்குறீங்கன்னா அப்ப எவ்வளோ ஏம்மா, கோடிகள் வந்து நீங்க ஒரு அவர் தான் மாசத்துக்கு பேசுறாருன்னா அவர் ஒரு உண்மையை தவிர 500 பொய் கோடி பேசுறாரு. கொடுக்குமா பிஜேபிக்கு உங்க மாசம் மாசம்? யார் சொன்னா? அமித்ஷா சொன்னாரா? அவர் கேட்டு சொன்னாரா? பாருங்க. உங்களுக்கு ஏன் திமுகவுக்கு எதிராக அவங்க நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க? இப்போ 580 பக்கம் இருக்கா இல்லையா? யாரு KN நேரு மேல வந்து அமலாக்கத்துறை 1020 கோடி ஊழல் ஊழல்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அனுப்புனாங்களா இல்லையா? பண்ணாங்களா இல்லையா? அமலாக்கத்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கல? அமலாக்கத்துறை பிஜேபி கையில் தானே இருக்கு. தேர்தல் நேரத்தில் நீங்கள் வந்து KN நேரு அந்த வழக்கு விசாரணை பண்ணி உள்ள தூக்கி போட்டுருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். ஏன் சைலண்டாக போய் விட்டாங்க பாஜக? ஏன் விட்டுது பாஜக? ஏன்னா அவங்க தவறு செய்யல, அதனாலதான் நடவடிக்கை எடுக்க முடியல தவறு அப்படின்னு. செய்யலைன்றதில்ல, இவங்க போய் கப்பம் கட்டுறது. ஏன் எப்படி நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் முதல்வர் சொன்னார் பாருங்க, 2047 2047 அது வரையும் உயிரோடு எவன் இருக்கானே இல்லையா அது வேறு விஷயம். 2047 இந்தியாவை வல்லரசு நாடாக்குவது தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுறார் யார்? பிரதமர் மோடி. அப்போ அதே பிரதமர் ஏன் தமிழ்நாட்டில் வந்தால் திட்டுறீங்க? அங்கே போனால் கொஞ்சம் கொலாவுறீங்க. ஏன்னா அங்கே கொஞ்சம் கொலாவுனா இவங்க மீது இருக்கக்கூடிய அமலாக்க ஊழல் பிரச்சனைலாம் தீர்ந்துடும். இங்கே வந்து அதேமாதிரி கொஞ்சம்னா ஓட்டு விடாது, எதிர்த்தா தான் ஓட்டு விடும். இவங்களுக்குள்ள ஒரு டீலிங்கு. நான் வந்து பிஜேபி திட்டுவேன், நீ என்னையை திட்டு. நான் உன்னையை திட்டிட்டு சிறுபான்மை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் வாங்கிக்குவேன். நீ வந்து என்ன பண்ண? என்னையை திட்டு, நீ வந்து இந்துக்களுடைய வாக்குகள் வாங்கிக்குவேன். 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், பார்ப்பேன் எடப்பாடியை பற்றி.